ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் சிக்கன் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு செஞ்சிடலாம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனல் ஷா ஃபுட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம பொடிசா இருக்குன்னு வெங்காயத்தை போட்டுக்கலாம். நான் வந்து 2 பெரிய வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நிறைய யூஸ் பண்ண வேண்டாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம் இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். இப்போ நல்லா இதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். போன்லெஸ்ஸாக சேர்த்துருக்கேன். இப்போ சிக்கனை போட்டு நல்லா இது எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை தண்ணி எதுவும் ஊற்ற இப்போ வேண்டாம். நம்ம மசாலாலாம் சிக்கனில் அப்போ தான் நல்லா இறங்கும். இதுலேயே தண்ணி விடும். நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நடுவில் அடிக்கடிக்கு கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு பார்த்து சேர்த்துக்குங்க, ரொம்ப சேர்த்துறாதீங்க. ஏன்னா நம்ம இப்போ சிக்கன் கறிக்கு தான் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. நம்ம ஒரு 7லேருந்து ஒரு 8 நிமிஷம் நல்லா வேக வச்சாச்சு. சிம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. சீக்கிரமாக வெந்துடும், அடியும் பிடிக்காது. நல்லா பாருங்கள் எவ்வளோ மசாலாவாக இருக்குது. நல்லா மசாலா இறங்கியிருக்கு. இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ வந்து மேகி வந்து 4 பேக்கெட் மேகி சேர்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம மேகியில் இருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு கொதிக்க விடலாம். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம இதில் மேகி சேர்த்துக்கலாம். எல்லா நூடுல்ஸையும் 2 போட்டுக்கலாம். நூடுல்ஸ் எல்லாமே தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். சிம்ல இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நடுவில் கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நூடுல்ஸ் நல்லா வெந்துடுச்சு. சிக்கனும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். சிக்கன் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் எல்லோரும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிட்டோம். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஷா ஃபுட்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.